வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊடகவியலாளர்களுக்கு எதிரான வன்முறைகள் அனுரவுக்கு விடுக்கப்பட்டுள்ள வேண்டுகோள். ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்த சாணக்கியன். எதிர்வரும் தேர்தல்கள் அரசுக்கு எதிரானதாக அமையும். நாமல்லாரூடம். கொழும்பில் ஒன்று கூடிய சுதந்திர கட்சியின் அரசியல் பிரமுகர்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் உயர்பீட கலந்துரையாடல். பாடசாலை ஆசிரியர்களுக்கு வரப்போகும் கட்டுப்பாடு தீவிரமாக பரிசீலிக்கும் கல்வி அமைச்சு. கனடாவிலிருந்து ட்ரம்பிற்கு சென்ற தகவல் இறுதி வரை போராடப் போவதாகவும் சூளுரை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஊடகவியலாளர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் குறித்த விசாரணைகளை அரசாங்கம் மீள ஆரம்பிக்க வேண்டும் என பத்திரிகையாளர்களை பாதுகாப்பதற்கான குழு 24 சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்த விடயம் குறித்து அவர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: ஜனாதிபதியாக இலங்கையின் அரசியல் அமைப்பினாலும் ICCPRினாலும் பாதுகாக்கப்பட்டுள்ள ஊடக சுதந்திரம் மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமைகளை உறுதி செய்யுமாறு உங்களை நாங்கள் கொள்கின்றோம். ஊடக சுதந்திரத்தை உறுதி செய்வது மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு எதிரான கடந்த கால குற்றங்களுக்கு பொறுப்பு கூறலை உறுதி செய்வது ஆகியவை குறித்து தேசிய மக்கள் சக்தியின் வாக்குறுதிகளை நாங்கள் வரவேற்கின்றோம். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த விடயம் குறித்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் குறித்த விசாரணைகளை மீள ஆரம்பிக்க வேண்டும் அல்லது இந்த சம்பவம் குறித்து பொறுப்பு கூறலிற்காக உடனடி பக்கசார்பற்ற வெளிப்படையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் இடம்பெறும் 2025ஆம் ஆண்டுக்கான உலக தமிழ் புலம்பெயர்ந்தோர் தினத்தின் இறுதி நாளில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுடன் செல்ஃபி எடுத்துள்ளார். அத்துடன் இதன்போது ஈழத்தமிழ் அகதிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலும் தமிழக முதல்வருடன் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து சாணக்கியன் மேலும் தெரிவிக்கையில், இன்றைய தினம் தென்னிந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சங்கத்தினால் ஒழுங்குபடுத்தப்பட்ட கண்காட்சியில் தமிழகத்தில் வாழும் புலம்பெயர் இலங்கை அகதிகளின் விற்பனையகங்களும் இடம்பெற்றிருந்தது. அவர்களின் தொழில்துறை ஊக்கமானது மிகுந்த மனமகிழ்வை உண்டாக்கியது. இந்நிகழ்வில் பலகாலமாக அகதிகளாக வாழும் எம்மவர்களை மற்றும் நீண்டகால நண்பர்களை சந்தித்ததுடன் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இவ்விழாவிற்கு வருகை தந்திருந்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததுடன் அவரது தொலைபேசியில் எம்மை செல்ஃபி எடுத்துக் கொண்டார். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரனும் என்னுடன் கலந்து கொண்டிருந்தனர் என தெரிவித்திருந்தார். இதேவேளை சென்னையில் இடம்பெறும் குறித்த நிகழ்விற்கு சென்ற போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் காலங்களில் நடைபெறும் தேர்தல்கள் அரசுக்கு எதிரானதாக அமையும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்தோடு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசின் மீதான மக்களின் நம்பிக்கை வெகுவாக சிதவடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பல்வேறு காரணிகளால் எம்மை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் எம்முடன் ஒன்றிணையலாம். இது தொடர்பில் உள்ளக மட்டத்தில் பேச்சில் ஈடுபட்டுள்ளோம். உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட்டணி அமைப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளோம். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் மார்ச் மாதம் சமர்ப்பிக்கப்படவுள்ள நிலையில் வரிகள் திருத்தம் செய்யப்படுகின்றது. காலையில் தான் வரிகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதை அறிய முடிகின்றது. பொருளாதார விவகாரத்தில் அரசு எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது என்பதை அறிய முடியவில்லை. மதுபான பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதனால் எனக்கொன்றும் பிரச்சனை இல்லை, ஏனெனில் நான் மது அருந்துவதில்லை. மதுபானங்களின் விலை அதிகரிக்கப்பட்டால் சட்டவிரோத மதுபான உற்பத்திகள் அதிகரிக்கப்படும். அது பாரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தும். பல்வேறு காரணிகளை குறிப்பிட்டுக் கொண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை விட்டு விலகி சென்றவர்கள் இன்று அரசியலில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளார்கள். விலகி சென்றவர்களை மீண்டும் இணைத்துக் கொள்வதற்கு அவதானம் செலுத்தியுள்ளோம். இது தொடர்பில் உள்ளக மட்டத்தில் பேச்சில் ஈடுபட்டுள்ளோம். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட்டணி அமைப்பது குறித்து அவதானம் செலுத்தியுள்ளோம். கட்சி என்ற ரீதியில் பலமடைவதற்கான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தியுள்ளோம். அனுர அரசின் மீதான மக்களின் நம்பிக்கை வெகுவாக சிதைவடைந்துள்ளது. ஆகவே எதிர்வரும் காலங்களில் நடைபெறும் தேர்தல்கள் அரசுக்கு எதிரானதாக அமையும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் ராஜபக்சர்கள் மீது
பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தற்போது அவர்தான் ஜனாதிபதியாகவே மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமாக சட்டத்தின் முன் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு உண்டு. நான் சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு தோற்றிய விதம் தொடர்பில் அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றத்தில் பாரதூரமான குற்றச்சாட்டை முன்வைத்தார். குற்றச்சாட்டை நிரூபித்ததால் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறப்பதாக குறிப்பிட்டேன். இதுவரை அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் மத்திய குழு உறுப்பினர்கள் கொழும்பில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளனர். குறித்த கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு டார்லி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளது. இதன்போது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கு பொதுஜன ஐக்கிய முன்னணியின் கதிரை சின்னத்தில் வேட்பாளர்களை முன்னிறுத்துதல், புதிய தொகுதி அமைப்பாளர்களை நியமித்தல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கலந்துரையாடலில் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, துமிந்த திசாநாயக்க, மஹிந்த அமரவீர, அங்கஜன் ராமநாதன், வீரகுமார திசாநாயக்க, சாரதி துஸ்மந்த மித்ரபால உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் உயர்பீடம் எதிர்வரும் புதன்கிழமை முக்கியமான விடயங்கள் குறித்து கலந்துரையாடலுக்காக ஒன்று கூடவுள்ளது. குறித்த விடயத்தை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார அறிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் என்பவற்றில் கட்சிக்கு ஏற்பட்ட பின்னடைவுகள், கட்சியின் நாடாளுமன்ற செயல்பாடுகள், புதிய அமைப்பாளர் நியமனம் போன்ற விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்படவுள்ளன. அத்துடன் இந்த கலந்துரையாடலின் போது ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்படவுள்ள இணைப்பு குறித்து முக்கியமான முடிவுகள் எட்டப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பரீட்சை வினாத்தாள்கள் கசிந்ததாக வெளியான செய்திகளை தொடர்ந்து தனியார் கல்வி செயல்பாட்டில் ஈடுபடும் பாடசாலை ஆசிரியர்களுக்கு சில கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்துவது குறித்து கல்வி அமைச்சகம் ஆலோசித்து வருவதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் வடமத்திய மாகாணத்தில் தனியார் கல்வி நிலையத்தில் கல்வி கற்ற மாணவர்களின் நலனுக்காக சிங்கள மொழி இறுதி வினாத்தாள் சில ஆசிரியர்களால் கசியவிடப்பட்டது. பாடசாலை ஆசிரியர்கள் தனியார் கல்வி நிலையத்தில் கற்பிப்பதை தடை செய்ய மேற்கு மாகாண கல்வி அதிகாரிகள் முன்னதாக முடிவு செய்திருந்தனர். இருப்பினும் இது தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பு உடனடியாக ரத்து செய்யப்பட்டது. இது தொடர்பான கல்வி அமைச்சின் அதிகாரியொருவர் தெரிவிக்கையில், மாகாண அதிகாரிகளுக்கு இதுபோன்ற முடிவுகளை எடுக்க அதிகாரம் இருந்த போதிலும் முழு நாட்டிற்கு பொதுவான அணுகுமுறை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். இது ஒரு முழுமையான அணுகுமுறையை ஆதரிக்கும் ஒரு பிரச்சனை. பாடசாலை ஆசிரியர்கள் தங்கள் சொந்த பாடசாலை மாணவர்களிடம் தனியார் கல்வி கட்டணத்தை வசூலிக்க அனுமதிக்கப்பட வேண்டுமா என்பது குறித்து விவாதம் நடத்த வருகின்றது. தங்கள் தனியார் கல்வி நிலையங்களுக்கு செல்லாத மாணவர்களை ஆசிரியர்கள் பாகுபாடு காட்டுவதாக பெற்றோர்கள் புகார் கூறுகின்றனர் என்று அவர் கூறினார். அனைவருடனும் இது தொடர்பாக கலந்தாலோசித்த பின்னர் தனியார் வகுப்புகளை நடத்துவதில் பொதுவான அளவுகோலை அறிமுகப்படுத்த அமைச்சகம் இப்போது திட்டமிட்டுள்ளது. கனடாவின் இறையாண்மையை காக்க போராடப் போவதாகவும் கனடா ஒருபோதும் விற்பனைக்கு அல்ல எனவும் ட்ரூடோவின் முன்னாள் கூட்டணி கட்சி தலைவரான ஜக்மீத் சிங் உறுதிபட தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக இணைக்கப் போவதாகவும் தெரிவித்து வருவதுடன் அந்த நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை கனடாவின் ஆளுநர் எனவும் விமர்சித்து வருகின்றார். எனினும் ட்ரம்பின் விமர்சனத்திற்கு ட்ரூடோ கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பது சாத்தியமில்லை என தெரிவித்து பதிலடி கொடுத்திருந்தார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்துள்ள நிலையில் ட்ரூடோவின் முன்னாள் கூட்டணி கட்சியான NDP கட்சியின் தலைவரான ஜக்மீத் சிங் டொனால்ட் ட்ரம்புக்கு நான் கூறும் செய்தி ஒன்றுள்ளது. கனடா விற்பனைக்கு அல்ல, இப்போதும் அல்ல, எப்போதுமே அல்ல என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளதாவது, கனடாவின் இறையாண்மையை காப்பாற்ற கடுமையாக போராட கனேடியர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அமெரிக்காவில் காட்டுத்தீ பற்றி எரிகின்றது. அதனை அணைக்க கனேடிய தீயணைப்பு வீரர்கள் அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார்கள். அதுதான் கனேடியர்களாகிய நாங்கள், அதாவது பக்கத்து நாட்டுக்கு ஒரு ஆபத்து என்றால் உதவி செய்ய ஓடோடி வருவோம். ஆனால் அதற்காக எங்களுடன் சண்டைக்கு வரலாம் என ட்ரம்ப் நினைப்பாரானால் அதற்கு அவர் விலை கொடுக்க வேண்டியிருக்கும். ட்ரம்ப் கனேடிய பொருள் மீது வரி விதிப்பாரானால் பழிக்கு பழி நடவடிக்கையாக நாங்களும் வரி விதிப்போம். அடுத்து யார் கனடாவின் பிரதமராக வந்தாலும் அதைத்தான் செய்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.